பிரைட் ராக் மீது ராபிகி சிறிய சிம்பாவை உயர்த்தி காட்டுகிறார். சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் குட்டிச் சிம்பாவை பார்த்து யானைகள், ஒட்டகச் சிவிங்கிகள், மான் உள்ளிட்ட அனைத்து விலங்குகளும் வணங்குகின்றன. இதுவே வாழ்க்கையின் சுற்று. முஃபாசா மகனுக்கு அறிவுரை கூறுகிறார். நம் பேரம் சூரிய ஒளிக்கு பிறகு இருக்கும். அரசன் என்றால் அதிகாரமல்ல, பொறுப்பு. சிம்பா மகிழ்ச்சியுடன் புல்வெளியில் விளையாடுகிறான். ஸ்கார் தனது துரோகத்தை வெளிப்படுத்தி முஃபாசாவை பாறையின் விளிம்பிலிருந்து கீழே தள்ளிவிடுகிறார். காட்டுக்கன்றுகள் கொந்தளிக்க முஃபாசா அவற்றினுள் விழுந்து மறைந்து விடுகிறார். தந்தையை இழந்த சிம்பா வேதனையுடன் ஓடி மறைகிறான். சிம்பா தனது ராஜ்யத்தை இழந்து காட்டில் தடுமாறுகிறான். அப்போது டிமோன் அண்ட் பும்பா அவனை கண்டு ஹகுனா மட்டாடா என கவலைமற்ற வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிறார்கள். பல வருடங்கள் கழித்து சிம்பா திரும்பி வருகிறான். பிரைட் ராக்கில் தீப்பற்றி எரிகிறது. மின்னல் அடிக்க, நான் உண்மையான அரசன் என கூறி ஸ்காரை எதிர்த்து போராடுகிறான். வெற்றியுடன் சிம்பா தனது இடத்தை திரும்பப் பெற்றுக்கொள்கிறான். விலங்குகள் மகிழ்ச்சியுடன் உற்சாகமிட்டு முழக்கமிட ராபிகி புதிய அரசரின் வாரிசை உயர்த்தி